தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த பகுதியில் நாம் அடுத்ததாக விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் கிறிஸ்டோபர் மேக்வரியுடைய படைப்பில் ஒரு ஹாலிவுட் படமாக தமிழ்லையும் நம்ம ஊர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய நடிகர்களோட படத்தையே எங்கள் பகுதியில் ஸ்பெஷல் ஷோ போட மாட்டாங்க. பட் இந்த படத்துக்கு காலையில் 9:30 ஷோ போட்டிருந்தாங்க. ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அதுவும் ஹாலிவுட் படத்துக்கு அந்த அளவுக்கு நம்ம டாம் குரூஸுக்கு இங்கே ஃபேன் பேஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இந்த படத்துடைய ஸ்பெஷல் ஷோ பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு சீக்கிரமாக வரத்துக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் சேம் டைம் இப்போது இந்த படத்தோட கதை கொண்டோம்னா, போன பாகம் டெட் ரெக்கனிங் அதில் ஒரு ஏஐ ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த ஏஐயால் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. அது மட்டும் இல்லாமல் தன்னை அழிக்கணும்னு நினைக்கிற எல்லாரையும் அது போட்டு தள்ளணும்னு நினைக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த ஆபத்தான ஏஐயை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம கதாநாயகன் ஈத்தன் ஹண்ட் அழைக்கப்படுறாரு. ஸோ அவர்கிட்ட இந்த ஏஐயை டோட்டலாக அழிக்கணும்னு மிஷன் கொடுக்குறாங்க. அது ஒரு கீ இருக்குது. ஸோ இந்த கீ எடுத்துட்டீங்கன்னா இந்த ஏஐ கோடை பிரேக் பண்ணி அதை நாம் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை தொடங்குறாங்க. ஸோ போன பாகத்தில் கதாநாயகன் அந்த கீயை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. பட் இந்த பாகத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஏஐக்கு உண்டான அந்த பிரேக்கிங் கோட்ஸ் எங்கே இருக்குன்னா, ஒரு கடலுக்கடியில் அண்டர் வாட்டரில் ஒரு சப்மரீனில் ரொம்ப செக்யூரபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏஐயை அழிக்கிறதுக்காக இன்னொரு டிவைஸும் கண்டுபிடிக்கப்படுது. இந்த டிவைஸும் கிட்டத்தட்ட வில்லன் கைக்கு போய் சேர்ந்துருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது, இந்த கீ அண்ட் தென் டிவைஸ் இந்த ரெண்டையும் சேர்த்து கதாநாயகன் அந்த ஏஐ கோட்ஸை பிரேக் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணாரா, இந்த உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றினாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இது. கிட்டத்தட்ட நம்ம டெர்மினேட்டர் படம் பார்த்துருக்கோம் இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் டே அண்டு டெர்மினேட்டர் 3rd பார்ட்டு. ஸோ டோட்டலாக இந்த கான்செப்டை உள்ளடக்கி எடுக்கப்பட்ட படம் இது அப்படின்னு ஏற்கனவே எதிர்மறையான கருத்துக்களும் இந்த படத்துக்கு இருந்தது. பட் அதையும் தாண்டி இந்த படம் மெகா ஹிட் ஆனதுக்கு காரணம் இந்த படத்துக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே ரிலேட்டடாக அவங்க ஃபோட்டோ எஃபர்ட்டு. பட் போன பாகத்தை விட இந்த பாகத்தில் 1 மடங்கு மேலேயே செஞ்சுருக்காங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த படத்தில் ஒரு 2 சீக்வன்ஸ் போதும் நண்பர்களே. அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் கடைசி வரையும் உட்காந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் அந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸு சும்மா வேறு லெவலில் தெறிக்க விட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு எஃபர்ட் இந்த டீம் இந்த படத்துக்கு போட்டதுனால தான் அந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் மட்டும் இது வரைக்கும் நான் பார்த்த இந்த மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்சிஸில் இது வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்தது. எங்கள் ஊரில் ஐமேக்ஸ் தேட்டர் கிடையாது. ஒருவேளை ஐமேக்ஸ் இருந்தால் நான் அதில் தான் போய் இந்த படத்தை பார்த்துருப்பேன். பட் அது இல்லாதனால நம்ம ஒரு நார்மல் ரேஞ்ச் தேட்டர்லேயே பார்த்ததுக்கே வேறு லெவலில் இருந்தது அந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ். அதுக்கு மேலே அந்த ஃப்ளைட் சீக்வன்ஸு, இந்த 2 தான் இந்த படத்தை டோட்டலாக தூக்கி நிறுத்தக்கூடிய சமாச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம டாம் குரூஸ். நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தான் நடிக்கிற படம் மெகா ஹிட் ஆகணும், அந்த ஹிட் ஆகணும்னா நம்ம உசுறு கொடுத்து நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர். இந்த படத்திலும் சும்மா வேறு லெவலில் தன்னோட எஃபர்ட்டை வாரி இறைச்சிருக்காரு. இது வரைக்கும் இந்த மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்சிஸில் அவர் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டாரோ அதை விட பல மடங்கு எஃபர்ட் இந்த ஒரு படத்துக்கு, குறிப்பாக இந்த பாகத்துக்கு போட்டிருக்காரு அப்படிங்கிறது. இந்த படத்தில் வரக்கூடிய அந்த பாம் பிளாஸ்டிங் சீன் ஆகட்டும், அந்த ஃப்ளைட் சீக்வன்ஸ், நான் சொன்ன மாதிரி அந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் பண்ணி வச்சுருந்தாங்க. அதேமாதிரி அடுத்ததாக இந்த படத்தினுடைய மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, டெஃபினெட்லாக இந்த படத்தில் போன பாகத்தில் பார்த்தோம்னா ரொம்ப லென்த் அண்ட் லாகான சீன்ஸ்லாம் படத்தில் கிடையவே கிடையாது. பட் இந்த படத்தில் ரொம்ப லென்த்தியான சீன்ஸு, அதுவும் பெரும்பாலான இடத்துல லாக் அடிக்கிற மாதிரியான விஷயங்கள் வச்சுருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்டபிளிஷ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை வச்சுருக்காங்க நமக்கு தெரியுது. அந்த லென்த் அண்ட் லாக் ஷார்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு லைட்டாக கண்ணை கட்டுற மாதிரி இருந்தது. அதை தவிர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சும்மா விட்டு தெறிக்க விட்டுருக்காங்க. நாம் நல்லா ரசிக்கும்படியுமே இருந்தது. அதே மாதிரி படத்தினுடைய ஸ்டோரி கிட்டத்தட்ட டெர்மினேட்டர் ஸ்டோரி அப்படியே கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது அழிக்க போகும்போது அந்த ஸ்கைநெட் என்னென்ன பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த ஏஐயும் இங்கே கதாநாயகனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்சிஸில் எத்தனை வந்ததோ அத்தனையும் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பெரும்பாலான பார்ட்ஸு இதில் ரெஃபரன்ஸாகவே வருது. அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த கதைக்கு
அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்க தோணும். பட் அந்த ஸ்க்ரீன் பிளே ரிலேட்டடாக இதெல்லாம் வச்சா சரியாக இருக்குன்னு டீம் நினச்சிருக்கும் போல். அதையும் தாண்டி இந்த படத்தினுடைய ஹையஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் தாங்க. சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க ஒரு பக்கம். அதேமாதிரி விஎஃப்எக்ஸ் எல்லாம் எது விஎஃப்எக்ஸ் எது ஒரிஜினல் லொக்கேஷனில் எடுத்தது அப்படின்னு தெரியாத அளவுக்கு வேறு லெவலில் விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்சிஸ் படங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேனாக இருந்தால், டாம் க்ரூஸ் ஃபேனாக இருந்தால் டெஃபினெட்லாக இந்த படம் முழுக்க 100% உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் ஒரு ஃபேண்டாஸ்டிக் மூவி ஃபார் மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்சிஸ் அண்ட் தர் ஃபேன்ஸ் அண்ட் அதர் தென் ஜென்ரல் ஹாலிவுட் ஆடியன்ஸுக்கு இது ஒரு ஆவரேஜான படமாகவும் இருக்கலாம். ஃப்ரீயாக இருந்தால் இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இக்காணொலி கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.